ஹாய் எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோல நான் இப்போ எஸ்எஸ்சி ஸ்டெனோ படிக்க ஸ்டார்ட் பண்ணா எப்படி படிப்பேன் அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாரி வந்து ஃபாலோ பண்ணா, இப்ப எனக்கு இருக்கிற ஒரு பெரிய டாஸ்க் என்னவா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா ஜிஎஸ் தான். ஸோ ஜிஎஸ் வந்து ஒரு நம்ம இங்கிலீஷ்ல ஒரு நல்ல ஸ்கோர் வாங்கிருவோம். இங்கிலீஷ் வந்து ஒரு பூஸ்ட் மாரி. அந்த ரீசனிங்குமே வந்து ஒரு இது. பட் ஜிஎஸ் தான் வந்து டிசைடர். ஸோ ஏன் சொல்றேன் அப்படின்ட்டு வந்து நம்ம எக்ஸாம் எழுதுற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் தெரியும். நம்ம இங்கிலீஷ்ல, ரீசனிங்ல எல்லாருமே வந்து நல்ல மார்க் வாங்கிருவோம். பட் ஜிஎஸ்ல வந்து ஒரு சிலருக்கு 20 மார்க் வரும், சிலருக்கு 40 மார்க் வரும். ஸோ அந்த இதுதான் வந்து அவங்களோட ரேங்க்க வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ இப்ப வந்து எனக்கு பார்த்தோம் அப்டின்னா, நம்ம எஸ்எஸ்சி அப்ளிகேஷனே வந்து ப்ரீபோன் பண்ணியிருக்காங்க ஓப்பனிங் டேட். அதுபடி பார்த்தோம்னா, இன்னும் நமக்கு 100 நாள் இருக்கு அப்டின்னு வருது. அப்டின்னு எடுத்துக்குவோம். ஸோ இந்த 100 நாள்ல நான் வந்து கண்டிப்பா வந்து எனக்கு ஜிஎஸ்ல 50க்கு 50 வரணும் அப்டின்னு நான் வந்து கண்டிப்பா திங்க் பண்ணவே மாட்டேன். அது லைக் நம்ம வந்து அது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராப் மாரி. நீங்க எல்லாமே வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்டின்ட்டு இருக்கிறத விட, கரெக்ட்டா எனக்கு இந்த டாபிக்ல வந்து கொஸ்டின் வரும். அந்த ஒரு இப்போ ஒரு டாபிக்லேருந்து ஒரு கொஸ்டின் வருது அப்டின்னு தெரிஞ்சதுன்னா, அந்த ஒரு டாபிக்க டிக் பண்ணீங்க அப்டின்னா, 1 மார்க் உங்களுக்கு கன்ஃபார்ம். ஸோ இந்த மாரி தான் நான் வந்து கண்டிப்பா அப்ரோச் பண்ணுவேன். எனக்கு ஒரு 20-30 25-30 மார்க் இருந்தா போதும். ஒரு 20-25 நம்ம இங்கிலீஷ்ல வந்து ஒரு 80-85 மார்க் வருது. அண்ட் ரீசனிங்ல ஒரு ஆவரேஜ் வருது. அத பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 150க்கு மேல வந்து எய்ம் பண்றோம் அப்படிங்கிறப்போ, நம்ம ஜிஎஸ்ல இந்த மாரி ஒரு ஒரு டாபிக்கா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணி, டிக் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம நெனைக்கிற ஸ்கோர வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து நான் அது மாரி தான் வந்து ப பண்ணது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி, அத வந்து இந்த வருஷம் படிச்சு, இந்த வருஷம் கரண்ட் மார்க் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் லைவ் டெஸ்ட் இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணி ஒரு ஒரு மார்க்கா பட் மேபி நான் படிக்காத அ சில இன்ஃபர்மேஷன் கூட அந்த டாபிக்ல இருந்து வரலாம். பட் எண்ட் ஆஃப் த டே அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்திருந்துச்சு. அந்த இதுல நான் நல்லா படிச்சிருந்தா, எனக்கு வந்து 1 மார்க் கன்ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அப்படிதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த இது வந்து இருக்கு. அத பேஸ் பண்ணி தான் இந்த இதுவுமே நான் சொல்றேன். இப்போ நான் இங்கிலீஷ்ல வந்து 85-90 மார்க் வந்து வருது. இது எல்லாமே வந்து ரா ஸ்கோர். ரீசனிங் வந்து 45-48 வருது. நம்ம மினிமம் மார்க்கே வச்சுக்குவோமே. இங்கிலீஷ்ல வந்து ஒரு 80 வருது. ரீசனிங்ல வந்து ஒரு 40 வருது. ஸோ உங்க 120 அப்ப நீங்க ஜிஎஸ்ல வந்து கண்டிப்பா 30 எடுக்கணும். இதுவே இங்கிலீஷ்ல வந்து 85 வருது. ரீசனிங்ல வந்து ஒரு 45 வருது அப்டின்னா, இங்க உங்களுக்கு 130 வந்துருது. இங்க நீங்க ஜிஎஸ்ல 25 எடுத்தாலே வந்து போதும். 150 வந்து ஈஸியா வந்துரும். ஆ 145 வந்து வந்துரும். ஆ லைக் ஒரு சின்ன சின்ன பஃபர் வந்து இருக்கத்தான் செய்யும். ரீசனிங்ல வந்து கண்டிப்பா வந்து 45, 45 டூ 50க்கு மேல 45க்கு மேல வந்து வர ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாரி 150 பிளஸ் வந்துருந்துச்சு அப்டின்னாலே நமக்கு வந்து டயர் 1 குவாலிஃபிகேஷன் வந்து கிடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் டயர் 2க்கு வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதில இப்ப என்ன அப்டின்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2025ல இருந்து எடிக்விட்டி பேட்டர்ன் வந்துருச்சு. ஸோ அந்த கொஸ்டின் ட்ரெண்டே வந்து மாறிருச்சு. நம்ம முன்னாடி படிச்ச டாபிக் தான். பட் கொஸ்டினோட பேட்டர்ன் அப்டின்ட்டு வந்து அத எப்படி கேட்கறாங்க அப்டின்ட்டு வந்து பார்த்தோம் அப்டின்னா, அது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் மாரி தான் இருக்கு. பட் அங்க என்ன ஒரு விஷயம் அப்டின்னா, நம்ம ஆல்ரெடி படிச்ச டாபிக் தான். எதெல்லாம் வந்து நம்ம படிச்சு அதாவது ஒரு ஜஸ்ட் என்ன தியரி இருக்கோ, அத வந்து அப்படியே படிச்சுட்டு போயிருப்போம். பட் இப்ப கொஞ்சம் இன் டெப்த்தா படிக்கணும் அப்டின்ட்டு வந்து சொல்றாங்க. ஸோ அங்க அந்த இதுல நமக்கு வந்து இந்த விஎன்எஸ் லாஸ், நியூ ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் இத பத்திலாம் நெறைய கொஸ்டின் வந்துருந்துச்சு. பின்னாடி நம்ம டாபிக்ஸ் பார்ப்போம். நான் முன்னாடி சொன்ன மாரி எனக்கு ஒரு டாபிக் இதுலருந்து கண்டிப்பா வரும் அப்டின்னு தெரிஞ்சா, அந்த ஒரு டாபிக்க நான் நல்லா படிச்சு, அந்த 1 மார்க் எடுக்க தான் ஜிஎஸ்ட பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன். எடுக்க தான் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ நமக்கு ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கானமி, பாலிட்டி, சயன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ஜிஎஸ்ல வந்து வரப்போகுது. இது இல்லாம ஸ்டாட்டிக் ஜிகே வரும். அது தனி செக்ஷன். அத நம்ம பின்னாடி இன்னொரு வீடியோல வந்து செப்பரேட்டா பார்ப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ ஹிஸ்ட்ரில ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன். ஸோ இதுல நீங்க ஹிஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, மாடர்ன் ஹிஸ்ட்ரி தான் போன வருஷம் வந்து நெறைய வந்து கொஸ்டின் வந்து வந்திருக்கு. அதே மாரி ஜியோகிராஃபில இந்தியன் ஜியோகிராஃபி பொறுத்தவரைக்கும் நெறைய வந்து டெக்னிக்கல் டெர்ம்ஸ்லாம் நம்ம பார்க்காத டெர்ம்ஸ்லாம் வந்து குடுத்துருக்காங்க. அது ஜியோகிராஃபி தானா இல்ல வேற ஏதாவது டாபிக்கா அப்டின்ட்டு தெரியாத அளவுக்கு இருக்கு. அண்ட் எக்கானமி எக்கானமிய பொறுத்தவரைக்கும் நமக்கு முன்னாடிலாம் ஜிடிபி, ஆர்பிஐ டெர்ம்ஸ் ஆர்பிஐ ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அந்த மாரி ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. பட் இப்போ வந்து பட்ஜெட் கேட்குறாங்க. மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மைக்ரோன்றது நம்ம கண்ட்ரில நடக்கிறது. மேக்ரோன்றது வேர்ல்டு வைட் எக்கானமி ரிலேட்டடா என்ன நடக்குது? இந்த மாரி எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலா வந்து கேட்குறாங்க. எல்லாமே படிச்சுக்கங்க. அடுத்து பாலிட்டி, சயன்ஸ். ஸோ இதுதான் வந்து கோர் டாபிக்ஸ். ஸோ இதுல வந்து நமக்கு வந்து இம்பார்டன்ட் டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து கல்ச்சர், ஆர்க்கிடெக்சர் ஒரு டெம்பிளோட ஆர்க்கிடெக்சரா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு சிவிலைசேஷன்ல ஒரு கல்ச்சர்ல ஒரு வீடு எப்படி இருந்திருக்குது, இந்த இடங்கள் எப்படி இருந்திருக்கு, அந்த மாரி ஆர்க்கிடெக்சரா இருக்கட்டும். அடுத்து மியூசிக் கிளாசிக்கல் மியூசிக்ன்ட்டு இல்ல, ஏதோ ஒரு மியூசிக் ஃபார்ம்ஸ் அந்த மியூசிக் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நெறையா வந்து ரிப்பீட்டடா கேட்குறாங்க. மியூசிக்கு, டான்ஸு, ஃபெஸ்டிவல் ஃபேர்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடா எஸ்எஸ்சியோட ஸ்டெனோன்ட்டு இல்ல. எல்லா எக்ஸாம்லயுமே இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து எக்கனாமிக் சர்வே, பட்ஜெட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், கவர்ன்மென்ட் ஸ்கீம்ஸ். ஸோ நான் கவர்ன்மென்ட் ஸ்கீம்ஸுமே வந்து சொல்லியிருக்கோம். ஸோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதுல இருக்கிற ஐ திங்க் 25 டாபிக்ஸ் வந்து இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து வீக்லி ஷெட்யூல்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து கவர் பண்ணியிருப்போம். ஐ திங்க் பின்னாடி வர வீக்லி ஷெட்யூல்ஸ்ல இது எல்லாமே வந்து ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ நான் இதுதான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த 25 டாபிக் இந்த 25 டாபிக்க
நான் நல்லா படிச்சா எனக்கு 25 மார்க் வந்து என்னால டிக் பண்ண முடியும். ஸோ இதில 1 ஆர் 2 வந்து மேபி மிஸ் ஆகலாம். இட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தட் ஷிஃப்ட். நம்ம எந்த ஷிஃப்ட் எழுதுறோமோ. இது இல்லாம நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அத வச்சு எந்த கொஸ்டின்லாம் வந்து எந்த மாரி டைப்ல ப்ரீவியஸ் இயர்ல 2025ல கேட்டிருக்காங்க. ஆர் 2024ல அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க? எந்த மாரி கேட்டிருக்காங்க? அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாரி அனலைஸ் பண்ணி ஒரு ஒரு மார்க்கா நீங்க டிக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஜிஎஸ்ல கண்டிப்பா நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். நீங்க ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் எல்லாமே வந்து படிச்சு, அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒண்ணும் யுபிஎஸ்சி எக்ஸாம் வந்து எழுத போறதில்ல. நமக்கு இங்க வந்து ஒரு கொஸ்டின் குடுக்குறாங்க. அதுக்கு 4 ஆப்ஷன் தர்றாங்க. 4ல எது கரெக்ட்? இதுல 2 வந்து நம்ம ஆப்ஷன்ல ஈஸியா எலிமினேட் பண்ணிருவோம். இது சம்மந்தமே இல்ல அப்படின்ட்டு. மீதி 2ல தான் நமக்கு டவுட் வரும். ஸோ நீங்க அந்த 2ல ஒண்ண சூஸ் பண்ற அளவுக்கு நமக்கு அந்த டாபிக்க பத்தி நாலேட்ஜ் இருந்தா போதுமே தவிர, ரொம்ப இன் டெப்த்தா வந்து படிக்க தேவையில்ல. ஐ மீன் இந்த எக்ஸாமுக்கு நமக்கு தேவையில்ல அப்படின்ட்டு சொல்றேன். ஸோ நீங்க ஒரு விஷயம் படிக்கிறீங்க. அத கொஞ்சம் இன் டெப்த்தா படிங்க. செலக்டிவா படிங்க. ஹை ப்ராபபிள் டாபிக்ஸ்ன்னு இருக்கும் இல்லைங்களா? அத வந்து செலக்டிவா வந்து நல்லா படிங்க. அததான் நான் சொல்றேன். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டா வந்து நோட் பண்ணி வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது எல்லாமே வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கனாலே வந்து இருக்கும். டிஃபென்ஸ் எக்சர்சைஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸு, எந்த கண்ட்ரியோட ஏதாவது எம்ஓயு வச்சிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் போயிருக்காங்க. என்ன பர்ப்பஸ்க்காக போயிருக்காங்க. என்ன அக்ரீமெண்ட் போட்டிருக்காங்க. அடுத்து மிஸ்செலேனியஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது தனி டாபிக். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டீசஸ் இது எல்லாமே வந்து நம்ம டெய்லி வீக்லி ஷெட்யூல்லயுமே இருக்கும். அது இல்லாம உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லயுமே வந்து இது கவர் ஆயிரும். இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ்.